ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் அன்றைக்கி அம்மா சொன்னாங்க, இது மாதிரி உனக்கு குழந்த பிறக்கிறது விஷயமா உங்கள் மாமியார் நீ ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் நீங்கள் கொண்டு காமிக்க மாட்டேங்கிறீங்க, பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு என்கிட்ட குறை சொல்கிறாங்கம்மா. அந்த கல்யாணத்துக்கு போயிருந்தப்போ என்கிட்ட இந்த மாதிரி குறை சொன்னாங்க. பக்கத்தில் இருந்தவங்க மாமி கூட சொன்னாங்க, என்ன இவங்க இப்படி பேசுகிறாங்களேக்கா ஜனனி மாமியார் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்டே மாமி கூட கேட்டாங்க. நான் சொன்னேன், அவங்க அப்படி தான், அவங்க எதாக இருந்தாலும் கொஞ்சம் வெளிப்படையாக பேசுகிற ஆள் தான், அதனால தான் திடீர்னு பேசிட்டாங்க, நீ இதை யாருக்கிட்டையும் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமிக்கிட்ட கூட நான் அதெல்லாம் சொன்னேன். இல்லை இல்லை, நான் ஏன் நீ சொல்ல போகிறேன், அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் ஒன்றும் இது நினச்சிக்காதீங்க, நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க மாமி சொன்னிச்சு. இருந்தாலும் எனக்கு அன்றைக்கி எல்லாருக்கும் முன்னாடி மாமிக்கு முன்னாடியெல்லாம் கூட பார்க்காம, எதுக்கு நம்ம வீட்டு விஷயத்த இதெல்லாம் எதுக்கு சொல்லணும்னு நீங்கள் காமிக்க மாட்டேங்கிறீங்கன்னா, இப்போ உங்கள் மாமியெல்லாம் என்ன நினச்சிக்கும், இதுமாரி நாங்கள் தான் உங்களை அழைச்சிட்டு போய் எதுவுமே இது பண்ணலை, 2 வருஷம் ஆக போகுது, நீங்களும் எதுவும் கண்டுக்காமல் இருக்கிறீங்க, அந்த பொண்ணு வேலை வேலைன்னு போயிட்டுருக்கு, நாங்களும் ஊரில் இருக்கிறோம், எப்போயாச்சும் தான் வர்றோம், இங்கே அவங்க 2 பேரும் மட்டும் தானே இருக்கிறாங்க, 2 பேரும் இப்போதைக்கு எண்ணம் இருக்கா இல்லை இல்லையா அந்த மாதிரி ஏதாச்சும் சொல்லலாம், அதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே சொன்னோம் பண்ணோன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி தானே இது பண்ணணும். அது எதுவுமே இவங்க பாட்டுக்கு சொல்லாமல் பண்ணாமல் எதுக்கு இது பண்ணணும் செய்யணும். தேவையில்லாமல் ஒரு சில விஷயங்களை நம்மளுக்கு புரிஞ்சுக்காத ஒரு இதில் தானே இவங்க இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னோடனே, சரி அதெல்லாம் புரியுது, நான் புரியாமலாம் கிடையாது, புரிஞ்சுக்கிட்டு எனக்கு எல்லாமே புரியுது, இருந்தாலும் நம்மளுக்கு எங்கள் மாமியார் அந்த மாதிரி பேசினது தப்புதாம்மா, நீ என்னை மன்னிச்சுக்க, நான் வேணால் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன், இல்லை மன்னிப்பு கேட்குறதுக்கெல்லாம் நான் சொல்லலைம்மா, நம்ம மருமக விஷயத்த அவங்க தனியாக என்கிட்ட பேசி இருந்திருக்கலாம், அவங்க மாமி நிற்கிறாங்க அந்த ரெண்டு பக்கம், உங்கள் அத்தையெல்லாம் கேட்குது ஆனால் உங்கள் நம்ம மாமி கொஞ்சம் நல்ல டைப்பை கூட்ட அதை சொல்லி சமாளிச்சுட்டு, ஒன்றும் இல்லை சும்மா அவங்க ஃபேமிலி விஷயமா பேசிக்கிட்டு இருக்காங்க அத்தை வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போயிட்டு, இவங்க ஏன் இது மாதிரி கேட்கணும், நம்ம பணம் காசு இல்லாமல் இல்லை, உங்களை அழைச்சிட்டு போய் இப்போ நீயே மாதம் 50,000 சம்பாதிக்கிறப்ப போயிட்டு காமிச்சிக்க முடியாதா அப்படின்னோடனே, நானே உன்கிட்ட கேட்குறேன், நீங்கள் என்ன இதில் தான் இருக்கிறீங்க, ஐடியாவில் தான் இருக்கிறீங்க, என்ன விஷயம் அப்படின்னோடனே, இல்லைம்மா நாங்களாக தான் முடிவெடுத்துட்டு ஒரு 2 இயர்ஸ்க்கு ஒரு வீடு வாங்கிட்டு தான் நாங்கள் இப்போ வாடகை வீட்டில் இருக்கோம், வீடு வாங்கிட்டு தான் இது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னோடனே, அதெல்லாம் எனக்கு புரியுது, வீடு வாங்குகிற ஒரு இதில் தான் இருக்கிறீங்க, எல்லாமே புரியுது, புரியாமல் கிடையாது, இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை நீ புரிஞ்சுக்கிறதுக்கான இதுங்கிறது இருக்க மாட்டேங்குது, நான் உனக்கு சொல்கிறேன் பண்ணுறேன் அப்படிங்கிறத தாண்டி எதுவுமே ஒரு சில நிலைகளில் நம்மளுக்கு புரியாத நிலைமையில் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறத தாண்டி நமக்கு அந்த விஷயத்துக்கு இது சரி அது சரின்னு நம்ம எதுவுமே இது பண்ணக்கூடாது, முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் எது இது பண்ணணுமோ அதை தான் நம்ம பார்த்து பண்ணணும் செய்யணும் அப்படின்னோடனே, சரி நீ அதெல்லாம் ஒன்றும் மனசில் எதையும் நினச்சிக்காத பண்ணாத, நம்ம ஒரு சில விஷயத்த உனக்கு பக்குவப்படுறதுக்காக இருக்கட்டும், எதுக்காக இருந்தாலுமே சில நேரங்களில் நம்மளுக்கு முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் எது இது பண்ண முடியுமோ அதை தான் நம்ம பார்த்து பண்ணணுமே தவிர, அதை விட்டுட்டு நான் தேவையில்லாத வேலையெல்லாம் நீ இது பண்ணிகிட்டு இருக்காத, நான் என்ன சொல்கிறேன்னா, இனிமேல் நீங்கள் வீடு வாங்குறது இதெல்லாம் நீங்கள் அடுத்த இதில் இது பண்ணிக்கோங்க, அது இப்போ தேவையில்லாது நமக்கு, வீடுங்கிறது இப்போ உங்களுக்கு தான் மாமியார் வீட்டில் தான் வீடு இருக்குது, அவர் ஒரே பையன்தான், இப்போ அந்த வீடை என்ன பண்ணுறது அப்படின்னு, இல்லைம்மா நாங்கள் வேலை பார்க்குறது இங்கே என்ன ஆயிடுச்சு, அப்படி இருக்கிறப்போ நமக்குன்னு ஒரு வாடகை கிட்டத்தட்ட 12,000 மாதம் கொடுக்குறோம், அப்படி இருக்கிறப்போ நமக்குன்னு ஒரு சொந்த வீடு வாங்கினா தானே நமக்குன்னு ஒரு நல்லதாக இருக்கும், அப்படி இருக்கும், அப்போ தானே நம்மளும் ஒரு இதாக இருக்க முடியும் அப்படின்னோடனே, அதெல்லாம் நீ சொல்கிறதெல்லாம் சரிதான், நான் இல்லைங்களே, இருந்தாலும் நமக்கு இப்போதைக்கு நீ சொல்கிறது நான் சொல்கிறது எல்லாம் ஓகே தான், இருந்தாலும் ஒரு சில நேரத்தில் நம்மளுக்கு இங்கே ஒரு வாடகை வீட்டு இல்லாமல் சொந்த வீடு வாங்குறது நல்லது தான், இருந்தாலும் இதுக்காக நீங்கள் தள்ளி போடுறீங்க, அவங்க என்னமோ உங்கள் 2 பேருக்கும் ஏதோ உடல் அளவில் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணிவிட்டு, ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு குழந்தை இருக்கிறதுல அந்த மாதிரி நிறைய இருக்கிறதுனால அவங்க அது மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னோடனே, சரி விடு, நீ அதெல்லாம் விட்டுரு, அதெல்லாம் பார்த்துக்கலாம், எதாக இருந்தாலும் நீ ஒன்றும் கவலைப்படாத, முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன இது பண்ண முடியுமோ அதை நம்ம இது பண்ண வேண்டியது தான், அதுக்கு மேலே நம்மளால் ஒன்றும் இப்போதைக்கு பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் எதுவும் இல்லை அப்படின்னோடனே, சரி பார்ப்போம், பண்ணுவோம், செய்வோம், நீ ஒன்றும் கவலைப்படாத, கவலைப்பட்டுட்டு நீ எதையும் இது பண்ணிக்கிட்டு இருக்காத, முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன இது பண்ண முடியுதோ அதை நம்ம சரியான இதில் நம்ம இது பண்ணணும் செய்யணும், அதுதான் நான்
உங்ககிட்ட சொல்கிறதும் சரி, மற்றவங்ககிட்டயும் நான் வந்து சொல்கிற விஷயமும் சரி அப்படின்னோடனே, சரி சரி செய்வோம் செய்வோம் பார்ப்போம்